இணைய வழியிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த சைவத்தை அறிய வேண்டும் என்ற வகையிலே தேடிக்கொண்டிருந்த போதுதான் திருமூலர் ஆய்விருக்கையினுடைய அறிமுகம் கிடைத்தது. அந்த அறிமுகத்தினூடாக அங்கே நான் முதுநிலை பட்டயம் படிப்பதற்காக பதிந்திருந்தேன். அதுவும் கொஞ்சம் காலம் இழுபட்டு கொண்டே இருந்தது. இருந்தாலும் அது ஏன் இழுபட்டது என்றதுக்கு பிறகுதான் எனக்கு அதுக்கான விடை கிடைத்தது. காரணம், மகாலட்சுமி அம்மாவினுடைய அறிமுகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாக இருந்திருக்கிறது. அதன் வழியே தொடர்புகளை தேடிக்கொண்டு போன போதுதான் மகாலட்சுமி அம்மா அவர்களுடைய தொடர்பு கிடைத்து அவர்கள் ஊடாக திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற பாடத்தில் முதுநிலை பட்டயம் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேலும் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதன் வழி அவரோடு நான் கதைத்து ஒரு ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டதன் பிற்பாடு அவர்களுடைய பணியினுடைய சுமையும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் பணியும் எனக்கு விலகி கொண்டது. அவர்கள் எப்படி எங்களுடைய திருக்குறள் இந்த உலக பொதுமறையாக போற்றப்படுகின்றதோ அதே போல் திருமந்திரமும் இந்த உலக பொதுமறையாக போற்றப்பட வேண்டும். எல்லோருக்குமே தெரியும், திருக்குறளிலே அரும்பெரும் கருத்துக்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற வகையிலே திருவள்ளுவர் பாடியிருக்கின்றார். அதே போலத்தான் திருமந்திரத்திலும் அரிய பெரிய கருத்துக்களை உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார். வாழ்வியல் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், மற்றும் தியானம், இந்த முத்திப்பேறு, இறைவனை அடைகின்ற வழிகள் சார்ந்தாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த காலத்துக்கும் ஏற்ற வகையிலே அவர் அதில் பாடியிருப்பார். அப்படி அவர் பாடின பாடல்கள்ல இந்த 3000 பாடல்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 8ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் பிரித்தானியா நேரப்படி காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் பிரித்தானியா நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தொடர்ந்து தியானம் செய்யும் முறையை விளக்கி ஒரு இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதன் பின்னர் எமது சிறப்பு பேச்சாளர் ஜெர்மனியைச் சேர்ந்த கலாரஞ்சன் டினோஜன் அவர்கள் இணைத் தொடரும் தமிழும் திருமந்திரமும் என்ற தலைப்பில் தனது சிறப்பு பேச்சை வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து உரையாடல், கேள்வி பதில் நடைபெறும். இப்பொழுது தியானத்தை பற்றி சிறு விளக்கம். தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்வு நிலையை நாங்கள் விழித்தளச் செய்யலாம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் பொழுது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மனமும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மாவை மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். இப்பொழுது தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கழற்றி வையுங்கள்.
விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1 2 3 4 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது தியானத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நான் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அனைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எமது இப்புனித தியானத்தளத்தை தமது அயராத உழைப்பினாலும் ஆர்வத்தினாலும் தங்கு தடையின்றி நடாத்தி செல்லும் எமது ஒருங்கிணைப்பாளரான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்யும் உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் இன்று இத்தியான நிகழ்ச்சிக்கு இசையையும் வழங்கி இத்தியான நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டு இருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதற்காக திரு குலான் ரட்னம் மாஸ்டரை தாழ்மையுடன் வரவேற்கின்றோம். நன்றி. குலாரட்னம் மாஸ்டர். நன்றி ஆனந்தி அம்மா. ஒரு அழகிய தியானத்தையும் செய்து அழகாக அத்தனை பேருக்கு நன்றியையும் கூறி இந்த தளத்தை என்னிடம் ஒப்படைத்ததற்கு நன்றிகள். இந்த தளத்திலே வந்திருக்கும் அத்தனை ஆசான்மார்களுக்கும் முதற்கண் எனது பணிவான அன்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு அழகான ஒரு பேச்சுக்கு நாங்கள் பேச்சை கேட்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி அந்த பேச்சாளரை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். திரு கலாரஞ்சன் டிலோஜன் என்பவர் எனக்கு இப்போ ஒரு 6-7 மாசங்களாக என்னுடன் தொடர்பில் இருந்தார். அவர் இந்த மகாலட்சுமி அம்மா, பேராசிரியர் மகாலட்சுமி அம்மா எங்களோட தளத்திலே வந்து 2 தரம் காலைத்திருந்தார். அவர்களுடன் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு எங்களுக்கு தெரியாமல் இருந்து ஜெர்மனியிலே இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர் ஜெர்மனியிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு சேவையை, ஒரு அழகான சேவையை தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த ஒரு சிறிய ஒரு பாடசாலையை கூட அங்கு தமிழ் பாடசாலையை நடத்துவதாக நான் கேள்விப்பட்டேன். அவர் தனது சேவைகளை பற்றி விரிவாக சொல்ல என்று இருக்கிறார். அவர் இந்த திருமூலர் இருக்கையினூடாக திருமூலரை பற்றிய திருமூலர் திருமந்திரங்களை பற்றி இலங்கை
இங்க லண்டன், மற்றது பாரிஸ், மற்றது ஜெர்மனி போன்ற நாடுகளிலே அந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திருமந்திரம் தமிழ் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற அவாவிலே அவர் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சிறுவர் நிலைய வழிகாட்டியாக, அதாவது சைல்ட் கேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றார் ஜெர்மனியிலே. மற்றும் பிஏ பட்டம் பெற்று இருக்கின்றார். தமிழாலஜி என்ற இதிலே தமிழியலிலே பட்டம் பெற்றிருக்கிறார். முதுநிலை பட்டயம் திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற இதிலே முதுநிலை பட்டயம் பெற்றிருக்கின்றார். இதை விட ஒரு தமிழ் ஆசிரியராக ஜெர்மனியிலே படிப்பிருக்கின்றார். சிறு பிள்ளைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுப்பதிலே ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். அதே நேரம் இந்த திருமூலர் ஆய்வு இருக்கையின் மைய ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பாளராகவும் இருக்கிறார். மற்றது தமிழ் இணைய கல்வி நிலையம் தொடர்பாளராகவும் பொறுப்பாளராகவும் இருக்கிறார். அதே நேரம் ஜெர்மனியிலே ஒரு இயக்கத்தை, அதாவது பேரவை ஒன்றை அமைத்து தமிழர் பண்பாட்டு பேரவை என்ற பெயரிலே ஒரு பேரவையை அமைத்து அதனூடாக பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். இன்று அவர் எங்களுக்கு பேச இருக்கும் தலைப்பு என்னை தொடரும் தமிழும் திருமந்திரமும். நான் அவருடைய சில பேச்சுக்களை நான் கேட்டிருந்தேன் சில மாதங்களுக்கு முன்பு. அருமையான ஒரு இளைஞர், அவருக்கு இவ்வளவு அறிவும் ஞானம் இருப்பதை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவர் என்று தனது தமிழும் திருமந்திரமும் அவரோடு சேர்ந்திருக்கும், ஒன்றாக இணைந்திருப்பது போலத்தான் நான் அவரை கண்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பெற்றவராக இருந்தார் அவர் என்று எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பேச்சை எங்களுக்கு தர இருக்கிறார். அதே நேரம் அவர் இந்த ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் கோவிலிலே நடைபெற இருக்கின்ற ஒரு நாள் கருத்தரங்கிலே பங்கு பெற்றுவதற்காக ஒரு பார்வையாளராக வருவதற்குமான ஏற்பாடுகளை அவர் செய்திருக்கிறார். அவர் இந்த வாலை மகரிஷி அவர்களை நேரே வந்து சந்திக்க வேண்டும். அதே நேரம் மற்ற ஆசான்களையும் நேரிலே, இந்த தளத்திலே உள்ள தமிழ் தளத்திலே உள்ள ஆசான்களையும் நேரிலே சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அவாவிலே 20ஆம் தேதி செப்டம்பரில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில கூட நேரடியாக வந்து பங்கு பெற்ற இருக்கிறார் என்று கூறி இந்த தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா, வருக வருக என்று வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி நல்லிணக்க குழு PSM தமிழ் ஐரோப்பா குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். அதோடு இந்த தளத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய இந்த இரவு நேர வணக்கங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்னோடு தொடர்ந்து வரக்கூடிய இந்த தமிழ் மற்றும் திருமந்திரம் பற்றின ஒரு உரையாகத்தான் இது அமைய போகுது. என்னை பற்றின ஒரு உரையாகத்தான் இது அமையும். அதற்கு முன்னம் திருமூலருடைய வரலாற்று பகுதியிலே அவர் குறிப்பிட்டிருப்ப, பின்னை நின்று முன்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்தில, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருமூல நாயனார் தன்னை இறைவன் படைத்தது இந்த தமிழ் மொழியினை ஆகமத்தினை தர வேண்டும் என்றதற்காகவும், இந்த திருமந்திரம் என்ற பெருநூலினை எங்களுக்கு தர வேண்டும் என்றதற்காகவும் தன்னை இறைவன் படைத்தான் என்று பாடியிருப்பார். அதே போலத்தான் என்னுடைய உணர்விலையும் என்னுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளாளனாக, அவருடைய அன்பனாக நான் உணர்ந்து கொண்டது இந்த தமிழையும் இந்த திருமந்திரத்தையும் அனைத்து தமிழர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் என்னை இறைவன் என்று இந்த உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறானோ என்ற எண்ணமும் எனக்கு பல தடவை எழுந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நான் ஈழத்திலே பிறந்தனான். ஈழத்திலே போர்க்காலத்தின் பின்பு ஜெர்மன் மண்ணிலே புலம்பெயர்ந்து வாழ வந்தனான். வந்து இந்திய நாட்டிலே என்னுடைய படிப்புகளை தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே தமிழினை கற்பித்துக் கொடுப்பதற்கான வாய்ப்பு டியூரன் தமிழ் ஆலயத்தில் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து கேளின் தமிழ் ஆலயத்தில் தொடர்ந்து இன்று வரை தமிழ் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அங்கு அப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில தான் இங்கு ஜெர்மனியில இயங்கக்கூடிய சிவனரி பேரவை ஊடாக சமயத்தினை இன்னும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு நல்கியது. திருமதி கோகுலன் அவர்களோடும் திருமதி
தங்கரத்னாஜா அவர்களோடும் இணைந்து இந்த சைவத்தினை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இடையிலே கொரோனா காலம் ஏற்பட்ட கால பகுதியிலே தான் எனக்கு தமிழிலே இளங்கலை பட்டம் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தமிழ்ச்சோலை தலைமைச் செயலகத்தில் தலைமை பணியகத்திலிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதன் பிற்பாடு இந்த கொரோனா காலத்திலே என்ன செய்வது, வேறு என்ன படிக்கலாம் என்ற என்னுடைய வேலையும் அந்த காலப்பகுதியில் மூடப்பட்டிருந்தது. நான் கிண்டர்கார்டன், அதாவது சிறுவர் பூங்காவிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அப்ப அந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட மாதக்கணக்காக பூடப்பட்டிருந்தது. அந்த பூட்டப்பட்டிருந்த காலப்பகுதியிலே இன்னும் படிக்க வேண்டும் என்று தேடிய பொழுதுதான் திருமதி தேச மங்கையரசி அம்மாவிடம் திருமந்திரமும் திருவாசகம் இன்னும் பல விடயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நல்கியது. அதன் பிற்பாடு இணைய வழியிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த சைவத்தை அறிய வேண்டும் என்ற வகையிலே தேடிக்கொண்டிருந்த போதுதான் திருமூலர் ஆய்விருக்கையினுடைய அறிமுகம் கிடைத்தது. அந்த அறிமுகத்தினூடாக அங்கே நான் முதுநிலை பட்டயம் படிப்பதற்காக பதிந்திருந்தேன். அதுவும் கொஞ்சம் காலம் ஈடுபட்டு கொண்டே இருந்தது. இருந்தாலும் அது ஏன் ஈடுபட்டது என்றதுக்கு பிறகுதான் எனக்கு அதற்கான விடை கிடைத்தது. காரணம், மகாலட்சுமி அம்மாவினுடைய அறிமுகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாக இருந்திருக்கிறது. அதன் வழியே தொடர்புகளை தேடிக்கொண்டு போன போதுதான் மகாலட்சுமி அம்மா அவர்களுடைய தொடர்பு கிடைத்து அவர்கள் ஊடாக திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற பாடத்தில் முதுநிலை பட்டயம் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேலும் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதன் வழி அவரோடு நான் கதைத்து ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டதன் பிற்பாடு அவர்களுடைய பணியினுடைய சுமையும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் பணியும் எனக்கு விளங்கி கொண்டது. அவர்கள் எப்படி எங்களுடைய திருக்குறள் இந்த உலக பொதுமறையாக போற்றப்படுகின்றதோ அதே போல் திருமந்திரமும் இந்த உலக பொதுமறையாக போற்றப்பட வேண்டும். எல்லோருக்குமே தெரியும், திருக்குறளிலே அரும்பெரும் கருத்துக்கள் இந்த காலத்துக்கு மேற்ற வகையிலே திருவள்ளுவர் பாடியிருக்கின்றார். அதே போலத்தான் திருமந்திரத்திலும் அரிய பெரிய கருத்துக்களை உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார். வாழ்வியல் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், மற்றும் தியானம், இந்த முத்திப்பேறு, இறைவனை அடைகின்ற வழிகள் சார்ந்தாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த காலத்துக்கும் ஏற்ற வகையிலே அவர் அதில் பாடியிருப்பார். அப்படி அவர் பாடின பாடல்கள்ல, இந்த 3000 பாடல்கள்ல ஒரு பெரிய கொள்கையை எங்களுக்கு காட்டித்தர முதல் கொள்கை அன்பு கொள்கை, அன்பின் கோட்பாடு. அதாவது எல்லோருமே அன்பாக இருக்க வேண்டும். அன்பு என்பதுதான் இந்த உலகத்துக்கு தேவையானது. இன்றைக்கு நாங்கள் எல்லா இடத்தையும் எடுத்துக்கொண்டாலும், எல்லா மொழிகளை நாடுகளை நாங்கள் பார்த்தோம்னா இந்த அன்பு என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொள்கையை எங்கள் தமிழ் மொழியிலேயே திருமூலர் அன்றே குறிப்பிட்டு விட்டார். காரணம், நாங்கள் எல்லோரும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். அடுத்தது தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிவதுதான் அறிவு. இதற்குள்ள உள்ளர்த்தம் வேறாக இருந்தாலும் வெளிப்படையான ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார், எங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கின்றது, எங்களை இறைவன் எதற்காக இங்கு படைத்திருக்கின்றான், இந்த இறைவன் எங்களை கொண்டு என்ன செய்ய இருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தன்னை அறிதல் என்பதனுடைய வெளிப்படையான ஒரு கருத்து. அதாவது நாங்கள் எங்களை பற்றி அறிந்து கொள்ளணும், எங்களுக்குள்ள இருக்க திறமைகள் அறிந்து கொள்ளணும். அதை கொண்டு நாங்கள் இந்த உலகுக்கு வந்ததன் நோக்கத்தையும், இந்த நோக்கத்தினூடாக நாங்கள் என்ன இங்கு செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்படி அரும்பெரும் கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய திருமந்திரத்தில் தொடர்ந்தும் பணி செய்யறதுக்கு வாய்ப்பு தந்தவாதான் எங்களுடைய மகாலட்சுமி அம்மா தொடர்ந்தும் என்னை மைய ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பாளராகவும் நியமித்திருந்தார். தற்போது குறுகிய காலத்தில் எனக்கு உலக ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமித்திருக்கின்றார். உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலையும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களையும் அவர்களோடு சேர்ந்து பணி செய்வதற்காக, அவர்களுடைய பணிச்சுமைகளை குறைப்பதற்காகவும் என்னை நியமித்திருக்கின்றார். அப்படித்தான் இந்த திருமந்திரம் என்னோடு தொடர்பட்டு கொண்டே இருக்குது. என்னை விட்டு விலத்துவதா என்று சொன்னால் கிடையாது. இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய ஜெர்மனியிலே தமிழ் பண்பாட்டு பேரவை என்ற அமைப்பு 2021 நாங்கள் 7 பேர் சேர்ந்த குழுவினூடாக அதை உருவாக்கி 2022 இங்கு ஜெர்மனியிலே கேளின் மாநகரில் பதிவு செய்து கொண்டோம்.
அதை பதிவு செய்த பிற்பாடு நாங்கள் எங்களுடைய முதல் பணியாக இங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் மண்ணிலே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ் மொழி சார்ந்து இளங்கலை பட்ட படிப்பு மற்றும் முதுகலை பட்ட படிப்புகளை பல்கலைக்கழகங்களின் ஊடாக வழங்குவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனுடைய அடுத்த விளைவாகத்தான் நாங்கள் இளங்கலை பட்ட படிப்பினை இங்கே தொடக்கி அதன் பின்பு ஒரு பட்டமளிப்பு விழாவினையும் நிகழ்த்தி முடித்திருந்தோம். அதன் பிற்பாடு திருமந்திரம் தொடர்ந்து கொண்டே வரும். எப்பவுமே தமிழோடு சேர்ந்து இந்த திருமந்திரமும் இன்னும் தொடர்ந்து கொண்டா நாங்கள் அறிவுநெறி கற்கநெறி வகுப்பு செய்திருந்தோம். பிள்ளைகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இணைய வழி ஊடாக ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ் ஆகிய நாடுகளிலிருந்து வந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அடிப்படை சைவத்தின் அடிப்படை கருத்துக்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இந்த அடிப்படை கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்த போதுதான் எங்களுக்கு மகாலட்சுமி அம்மா சொல்லியிருந்தா நாங்கள் 1 மாதம் 3 மாத கற்கநெறி வகுப்பு உருவாக்கி இருக்கின்றோம். அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்றார். உடனே அடுத்த கட்டமாக நாங்கள் செய்தது 1 மாத கற்கநெறியையும் 3 மாத கற்கநெறியையும் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். அதிலே 1 மாத கற்கநெறியினை 30 பிள்ளைகளும் 3 மாத கற்கநெறிகளை 15 பிள்ளைகளும் கற்று முடித்திருந்தனர். இப்படி திருமந்திரம் இங்கே ஜெர்மன் மண்ணிலே நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த ஆண்டு ஈழத்திலே எங்களுடைய சிவபூமியிலே அங்கே படிக்கக்கூடிய அறநெறி ஆசிரியர்கள், அங்கே அறநெறி ஆசிரியர்கள் இருக்கு. எங்களுடைய நோக்கம் ஒரு ஆசிரியருக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுத்தால் அது கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேரும் என்றது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் தேடி தேடி நாங்கள் 15 அறநெறி ஆசிரியர்மார்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இப்போது திருமந்திரம், திருவாசகம், வள்ளலார் போன்ற கற்கநெறிகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் வழியாக எங்களுக்கு பலர் தொடர்பு கொண்டு இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலும் சரி, ஜெர்மன் நாட்டிலும் சரி இங்கிருந்து திருமந்திரத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருமந்திரம் என்பது திரும்பவும் என்னை விடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். என்றால் அம்மா திருப்ப அடுத்த கற்கநெறிக்கும் என்னை கொண்டே சேர்த்து இருக்கின்றார். உயர் திருமந்திரத்தில் உயராய பட்டம் செய்ய வேண்டும், நீங்கள் தொடர்ந்தும் இந்த திருமந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கும் அதுதான் விருப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னா நாங்கள் திருமந்திரத்தை ஒருக்கா நாங்கள் அதை பார்க்கும் போது அது ஒரு வழியாக எங்களுக்கு விளக்கம் தரும். ஒரு மேலோட்டமா நாங்கள் அதை படிக்கும் போது ஒரு பொருள் தரும். நாங்கள் உள்ளார்ந்து அதை நாங்கள் கற்கும் போது அதுல இன்னொரு அர்த்தத்தை எங்கள் வாழ்வுக்கு தேவையான விடயத்தை அதை எங்களுக்கு சேவரமா உணர்த்துவேன். இந்த இதுல நான் உங்களுக்கு என்னுடைய திருமந்திர அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் கொரோனா காலத்திலே தேச மங்கையரசி அம்மாவிடம் கற்றுக்கொண்டிருந்தேன். என்னுடைய வழி நான் தமிழ் மொழியில தனித்தமிழ்ல படிக்க வேண்டும், தனித்தமிழ்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனா நாங்கள் திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது அதற்குள்ள கூடுதலான பொருள் விளக்கங்கள் வடமொழி சொற்கள் கலந்துதான் இருக்கு. நீங்கள் பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்ப அந்த வடமொழி சொற்களை என்னால புரிந்து கொள்ள முடியவும் இல்லை. அதை எனக்கு என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நான் அப்ப ஒரு நாள் வகுப்புல இப்படித்தான் உட்கார்ந்திருந்தேன். ஜூம்ல எங்களுக்கு வகுப்பு போய் கொண்டிருந்தது. எனக்கு அம்மா விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடுமையான ஒரு பகுதி வடமொழி சொற்கள் நிறைய அதுக்குள்ள கற்று கொண்டிருக்குது. என்னால உணர்ந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் முடியாமல் போய்விட்டது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே நான் என்ன செய்தேன், வகுப்பு நிப்பாட்டி போட்டு சிவபெருமானிடம் கேட்டேன், அப்பா என்னால முடியல, என்னால இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து கற்க முடியுமா என்று எனக்கு தெரியல. இந்த இந்தியோட வகுப்பு நான் நிப்பாட்டி கொண்டு போறேன் எம்பெருமானுக்கு முன்னால நின்று அழுது போட்டு போய் படுத்து நித்திர ஒன்று அன்றைக்கு கூட நான் நித்திர ஒன்றுட்டு அடுத்த நாள் வகுப்புக்கு காலமா ஒழும்பி இருக்கிறேன். அப்பவும் சிவபெருமானுக்கு சொன்னேன், அப்பா இன்றைக்கு ஒருக்கா போறேன், நீதான் என்ன ஒழுப்பி விட்டுருக்கிற, நான் வகுப்புக்கு போறேன், நீயே என்ன பார்த்துக்கொள்ளு என்றுதான் நான் பொய்க்காது இருந்தனால் அம்மா அவர்கள் எனக்கு ஒரு பாடல்களாக நாங்கள் கிட்டத்தட்ட 1000 பேருக்கிட்ட அந்த வகுப்புல இருந்த நாங்கள் அந்த வகுப்புல இருக்கும் பொழுது அந்த பாடல்கள் ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துறார். அம்மா அந்த பாடலை வாசித்து விடுகின்றார். எம்பெருமான் என்னுடைய உள்ளத்தில் இருந்து எனக்கு அந்த பொருளை விளக்குகின்றார். அதாவது இதுல நான் உணர்ந்து கொண்ட விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு கற்கையையும் எந்த ஒரு பாடத்தையும் எந்த ஒரு பாடலையும் நாங்கள் படிக்க வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும். அந்த இறை நம்பிக்கை எங்களுக்கு நாங்கள் வாசித்து எங்களுக்கு குரு ஒருவர் இருந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துவது போல சிவபெருமானும் குருவாக இருந்து
சிவருமாண்டு மட்டுமில்லை. நாங்கள் திருமூலர் அதைத்தான் சொல்றார். ஒன்றவன் தான், இறைவன் ஒருவன் தான். இறைவன் பல்வேறு வடிவங்கள்ல இருக்கின்றான். அவன் ஜேசுவாக இருக்கின்றான், அல்லாவாக இருக்கின்றான், சிவமாக இருக்கின்றான், சக்தியாக இருக்கின்றான், பல ரூபமாக எங்களுக்கு இருக்கிறான். நாங்கள் எப்படி கூப்பிடுறோமோ அப்படி எங்களுக்கு வந்து அருள் பாலிப்பான். அதே போல இறைவன், நாங்கள் யாரை இறைவனாக நம்புகின்றோமோ அவன் எங்களுக்கு வந்திருந்து எங்களுக்கான அந்த எல்லா விடயங்களுக்குமே சொல்லித்தரக்கூடியவனாக இருப்பான். இந்த திருமந்திரம் என தொடர்ந்து வைக்கிறதுக்கும் சிவபெருமான் ஒரு பெரிய காரணம் என்றது நான் இந்த இடத்துல கண்டிப்பாக கூற வேண்டும். என்றால் அவர் இல்லை என்று சொல்லி சொன்னா நான் அன்றைக்கு திருமந்திர வகுப்பு தொடர்ந்து போயிருப்பேனான்றது எனக்கு தெரியாது. இன்றைக்கு திருமூலர் ஆய்விருக்கையோடு இணைந்திருப்பேனான்றும் தெரியாது. அப்படி என்னை கொண்டு வந்து சேர்த்தது இறை உணர்வு. அந்த இறை உணர்வின் ஊடாகத்தான் இந்த நாங்கள் திருமந்திர வகுப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்ப திருவாசகமும் பெருமானுடைய கட்டளையின்படி 10ஆம் மாதம் நாங்கள் திருவாசக வகுப்பையும் பிள்ளைகளுக்காக தொடக்க இருக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய தமிழ் பண்பாட்டு பேரவை. நாங்கள் ஜெர்மன் மண்ணிலே தமிழ் கல்விக் கழகத்துக்கு இயங்கக்கூடிய தமிழாலயங்களில் கற்றுக்கொண்டிருந்தாலும் அதை தொடர்ந்து நாங்கள் பட்டப்படிப்புகளை படிக்க வேண்டும். அதோடு இங்கு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் வந்து 3ஆம் தலைமுறை இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இப்போது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள், கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கான தமிழ் இன்னும் மேலதிகமாக கொடுக்கப்பட வேண்டும். காரணம், 12ஆம் ஆண்டு படிப்போடு அவர்கள் நிறுத்திவிடாது, அதுக்கு மேலே அவர்கள் கற்றால் தான் தமிழை தெளிவாகவும் சிறப்பாகவும் பேசுவதற்கும், எழுதுவதற்கும், உச்சரிப்பு பிழையின்றி கதைப்பதற்கும், எழுத்து பிழையின்றி எழுதுவதற்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கும். 12ஆம் ஆண்டை தாண்டி அவர்கள் தொடர்ந்தும் தமிழோடு வாழ்நாள் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இயங்குவதன் ஊடாகத்தான் இங்கு அடுத்த தலைமுறையினருக்கு அவருடைய தமிழ் மாறாமல் இருக்கு. இப்போதே எங்களுடைய தமிழ்லே ஒரு மாற்றம் வந்து விட்டது. ஒரு வழக்கு, ஜெர்மனிய பேச்சு வழக்கு வந்து விட்டது. ஜெர்மனிய தமிழ் பேச்சு வழக்குன்னு நாங்கள் அதை சொல்லலாம். காரணம், அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கொஞ்சம் தமிழ் இருக்கும். இந்த இது வந்து தொடர்ந்து போய்கொண்டிருந்தேன்னு சொன்னா நாங்கள் எப்படி மலேசியா, சிங்கப்பூர்கள்ல ஒரு பேச்சு வழக்கு தமிழ் உருவாகி இருக்கோ அதே போல இந்த புலம்பெயர் தேசத்திலையும் எங்களுடைய இந்த ஈழத்தமிழ் மாறி வேறொரு தமிழ் ஒன்று உருவாகி, எப்படி இங்க ஜெர்மன் மண்ணிலையும் அந்த ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு வழக்கு இருக்குது, அதே போல அந்த வழக்கும் எங்களோட தமிழ் மொழிக்கும் உருவாகிவிடும். அதை தடுப்பதற்கு ஒரே வழி, பிள்ளைகளை நாங்கள் தமிழோடு சேர்ந்து பயணிக்க வைக்க வேண்டும். தனியா தமிழ் பள்ளிக்கூடம் படிக்கிறது, வீட்டுக்கு போறது இல்லாம மேலதிகமாக தமிழை படிக்க வேண்டும். அந்த தமிழின் ஊடாக அவர்கள் இலக்கியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இலக்கிய தமிழின் ஊடாக நாங்கள் போகும்போது இன்னும் பல சொற்களை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில தான் நாங்கள் எங்களோட பேரவையின் ஊடாக திருவாசகம், திருமந்திரம் மற்றும் தேவாரம் இந்த போன்ற இலக்கியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இவ்வாறுதான் எங்களுடைய தமிழ் பண்பாட்டு பேரவை பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வழியில தான் நாங்கள் திருமந்திரத்தையும் தமிழ் பண்பாட்டு பேரவையின் ஊடாக நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டு இம்முறையும் லண்டன் வருகை தர இருக்கின்றோம். லண்டன் 20ஆம் தேதி நிகழ்வுக்கு வருவதோடு நாங்கள் 21ஆம் தேதியும் லண்டனில் ஒரு ஒன்று கூடல் நடத்தலாம் என்று மகாலட்சுமி அம்மா அவர்களோடு இணைந்து நாங்கள் ஒரு முடிவு செய்திருக்கின்றோம். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நீங்களும் லண்டன் வாழ் இளம் தலைமுறைக்கு இந்த திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொண்டது, இந்த புலம்பெயர் தேசத்துக்கு வந்ததன் பிற்பாடு உணர்ந்து கொண்டது, இங்க வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு 2 விடயம் தான் பிள்ளைகள் கொடுக்க வேணும், தாய் தந்தையர்கள் கொடுக்க வேண்டும். பணம் சேர்த்து வைப்பதோ இல்லை நாங்கள் வேற எதுவும் பொருள் பண்டங்களை சேர்த்து வைப்பதோ கிடையாது. பிள்ளைகள்கிட்ட தமிழ் மொழியையும் உங்களுடைய இறைநறியையும், தமிழ் வழி மூலமான இறைநறியையும் 2ஐயும் மட்டும் பிள்ளைகள்கிட்ட நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் சீராகவும் சிறப்பாகவும் வாழ்வினும். அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துல இந்த தமிழ் மொழியும் வந்து தொடர்ந்து போகும். எங்களுடைய தமிழ் மொழி இந்த ஜெர்மன் மண்ணில இந்த புலம்பெயர் தேசத்துல தொடர்ந்து வளர்ந்து நிற்கும் என்பதுல எந்தவித ஐயமும் இல்லை. இந்த வாய்ப்பு எனக்கு தந்த குலாரட்னம் ஐயா அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய பணி எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. திருமூலர் ஆய்விருக்கைக்கு சிறப்பாக தேவை. நீங்களும் தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும்.
எல்லோருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு எம்பெருமான் சிவபெருமானாக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி கலாரஞ்சன் தினோஜன் மாஸ்டர். மிகவும் அருமையாக இருந்தது. உங்கள் வாழ்க்கை பயணத்தை தான் நீங்கள் சொல்லி கொண்டு வாரீங்கள். இந்த இளம் வயதில் இவ்வளவு அறிவு முதிர்ச்சி பெற்று மற்றது தமிழுக்கும் எங்களோட கலாச்சாரம் சைவத்துக்குமாக இவ்வளவு தொண்டு செய்து கொண்டிருக்கிறீங்கள். கேட்க உண்மையில் மிகவும் அருமையாக இருக்கிறது. உங்களை நினைக்க பெருமையாகவும் இருக்கிறது. அருமையில் பெருமையாக இருக்கிறது உண்மையில். உங்களோட நன்றி. உங்களோட இந்த பணி தொடர்ந்து நடந்து மற்ற நீங்கள் இப்போ இளம் சின்ன ஆக்களுக்கும் எல்லாம் பழக்கிறீங்க என்ன, அதுதான் முக்கியம். உண்மையில் அதுதான் முக்கியம். இந்த தமிழை பரப்பி எங்களோட திருவாசகம் திருமந்திரம் வள்ளலார் இதெல்லாம் பரப்பி கொண்டு வாரீங்க. மிகவும் அருமையாக இருக்கிறது கேட்குறதுக்கு. உங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை பாராட்டும் மூலமாக நாங்கள் முதல் 30 வினாடிகள் கைதட்டி உங்களை பாராட்டுவோம். முதலில் இப்பொழுது உரையாடல் கேள்வி பதில் நேரம். முதலில் நான் டாக்டர் நவரத்னம் மாஸ்டரை அன்புடன் அழைக்கின்றேன். உங்களோட உரையாடல் எல்லாரும் கேள்வி பதிலுக்கு வாங்க. டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கேட்குதா பேசுறது? கேட்குது. உங்களுடைய இளம் வயதில் உங்களுடைய முதிர்ச்சியான சைவம் தமிழ் பண்பாடு நன்றாக இருந்தது. நான் உங்களுடைய பேச்சை கேட்டு மகிழ்ந்தேன். நான் இலங்கையில் பிறந்து யூகேயில் இப்போ 50 வருஷம் இருக்கிறேன். என்றாலும் எமது மண், எமது மொழி, எமது கடவுள் நம்பிக்கை இதை நான் பேணிக் கொண்டிருக்கிறோம். அத்துடன் இலங்கையில் இந்த சைவ சமயத்தை பிள்ளைகள் என்ன மாதிரி பின்பற்ற வேணும், அறநெறிப்பாடுகள் நடக்க வேண்டும் என்ற உதவி பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூறியபடி திருமந்திரம் திருக்குறள் போல சைவருக்கு மிக முக்கியமான ஒரு நூல். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பேராசிரியர் வேலாயுதம் சங்கர் நாராயணன் அவர்களுடைய திருமந்திர வகுப்பிலே கலந்து கொள்வேன். அதிலே ஒவ்வொரு நாளும் ஒரு 6-7 பாட்டுக்கள் பற்றி படிப்போம். மிகவும் அருமையான ஒரு நூல். அதிலே அவர் கூறாதது ஒன்றும் இல்லை, அதான் கூற வேண்டும். அதனால் இந்த திருமந்திரத்தை உலகத்துக்கு பரப்புறதில் நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி மிக முக்கியமானது. நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அத்துடன் இந்த பட்டதாரிகளாக்குறது தமிழ்லேயோ சைவத்திலேயோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி நாங்கள் அதை எடுக்கவில்லை. நான் ஒரு வைத்திய நிபுணர், அந்த துறையில் தான் பட்டதாரியாக இருக்கிறேன். என்றாலும் இந்த காலத்திலேயும் அப்படியான துறையில் பட்டதாரியாக வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கின்றது. பார்ப்போம். மிக்க நன்றி. பேச்சுக்கு நன்றி. இந்த தளத்துக்கு இப்படியான பேச்சுக்கள் வேண்டும். திரும்பவும் வாருங்கள். வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கலைவாணி அம்மாவா அங்கே உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு. அனைவருக்கும் இனிய வணக்கம். திலோஜனை நான் முன்னே அறிந்து அன்மியூட் பண்ணிட்டீங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. நன்றி. திலோஜனை நான் முன்பு அறிந்திருக்கிறேன். அதாவது பழக்கமாக இருக்கிறது. சிவநெறி வகுப்பு, அதாவது ஜெர்மன் சிவநெறி பேரவை நடத்துகின்ற சிவநெறி வகுப்புகளும் கலந்து கொள்வர். அவர்கள் சிவநெறி பேரவை நடத்தும் சைவ தமிழ் கலை விழாக்களில் கொண்டு நடத்துவது இவர்தான். அதை சிறப்பாக கொண்டு நடத்துவர்.
அதன் மூலம் நான் அறிந்திருக்கிறேன். இப்போ அங்கே தேவாரம் திருவாசகம் போட்டிகளை நடாத்துகின்ற பொழுது இவர் முன்னின்று அதற்கான உதவிகளை எல்லாம் முன்னின்று செய்தருவர். அதன் மூலம் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் இந்த சிறு வயதிலே இத்தனை விதம் நான் இவ்வளவு இந்த தமிழ் மீதும் இந்த இறை நம்பிக்கையிலும் முன்னுக்கு இவ்வளவு நான் இருப்பதை விட்டு நான் வியந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் அவருடைய பேச்சை கேட்டு மிக மகிழ்வாக இருந்தது. தமிழ் மொழியும் இறை நம்பிக்கையும் ஈழத்தில், அதாவது சிவபூமி மூலம் ஈழத்தில் கொண்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும். அங்கு இப்பொழுதெல்லாம் எங்களுடைய துப்பாக்கிய நிலையம் சொல்ல வேணும், போதை பொருளும் எல்லாத்துக்கும் அடிமையாகி கொண்டு வருகிற நேரத்தில் இந்த இறை நம்பிக்கை கட்டாயமாக இருக்க வேண்டும். தமிழ் மொழியோட நிச்சயமாக இறை நம்பிக்கை இருக்க வேணும். அதை நீங்கள் எடுத்துக்கொள் செல்வதற்கு எங்களுடைய நன்றிகளும் உங்களுக்கு இருக்கு. நன்றிகளை தெரிவிக்கிறேன். அதோட நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். உங்களுக்கு இறையருள் கிடைக்க வேண்டும், அதற்கான இறையருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நான் கேள்வி என்னன்னா, எனக்கு மனதில தோன்றியது, இது இப்ப நீங்க சிவபூமி மூலம், அதாவது எங்களுடைய நாட்டில ஈழத்துல நீங்கள் இந்த வகுப்புகளை சிவநெறி வகுப்புல திருமந்திர வகுப்புகள் நடத்துவது சுலபமாக இருக்கும். ஆனா இந்த நாட்டிலே உங்களுக்கு அது சக்சஸ் ஆக, அதாவது வெற்றி அளிக்கிறதா, உங்களால அது முடிகிறதா, எடுத்து செல்ல முடியும் என்று நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா என்றது மட்டும் கேட்டுக்கொண்டு விட வருகிறேன். வணக்கம். உங்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கு நன்றி. இங்க கொண்டு போறது ஜெர்மனியை பொறுத்த மட்டும் கடினம் தான். காரணம் இங்க நாங்கள் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து இருக்கின்றோம். என்னதான் நாங்கள் புலம்பெயர் தேசத்துல வாழ்ந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைகள்ல ஒவ்வொருத்தராக நாங்கள் ஒவ்வொரு நோக்கங்களை கொண்டு பயணிக்கிறோம். இதுக்கு கொண்டு வர்றதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் இதை தொடக்கும் போது எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தது. என்ன, நான் ஒரு இளையோன் செய்யும் போது மூத்தவர்கள் வழிபட்டு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பேச்சாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது செயல்பாட்டுக்கு வாரது கடினமான ஒரு விடயம். ஆனா எனக்கு வழிவிட்டு தந்தது எனக்கு வழிவிட்டு தந்தது மட்டும் இல்லை, வழி நடத்துகிறது. நீங்கள் செய்யுங்க, நான் உங்களுக்கு பின்னால துணியாக நிற்பேன் என்று சொன்னது சைவப்புலவர் திரு தங்கரட்ன ராஜா அவர்களும் அவரது துணைவர் திருமதி கலாசரி தங்கரட்ன ராஜா அவர்களும் தான். இன்றைக்கும் நாங்கள் இந்த தீரவிய இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்திருக்கிறோம் என்று சொன்னா அதுக்கு காரணம் இந்த 2 தூண்களும் இல்லாமல் செயற்பட முடியாது. இவர்கள் எங்களுக்கு பின்னால என்று எங்களை தள்ளி இந்த அதை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி மற்றவர்களும் எங்களுக்கு முன் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக 30 பிள்ளைகளை வைத்திருக்கிற நாங்கள் 300-3000 பிள்ளைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வழி பிறக்கும் என்று நான் நம்பிக்கிறேன். அதான் இந்த ஸ்பீச்ல இந்த தளத்துல நாங்கள் பேசும்போது கூட அந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். என்ன, உங்களை போன்ற பெரியவர்கள் உதவி செய்தால் கண்டிப்பாக நாங்கள் பல நாடுகளிலையும் இந்த திருமந்திரம் திருவாசகத்தை இளைய சமுதாயத்துக்கு கொண்டு கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி கலவாணி மாஸ்டர். அடுத்ததாக சிவாமோகன் மாஸ்டர் உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு. நன்றி ஆனந்தி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தம்பி, மிக மிக சிறிய ஆளாக இருக்கிறீங்க. உங்களை மகன் என்று சொல்றதா தம்பி என்று சொல்றதா சொல்ல தெரியல. இருந்தாலும் உங்களோட வயசுக்கு மிஞ்சிய பக்குவம் உங்களிடம் நிரம்பி இருக்கின்றது. அது நீங்கள் சொன்னீர்கள், உங்களுக்கு அந்த இறையருள் அனுகூலமாக இருக்கின்றபடியால் நிச்சயமாக சில சந்தர்ப்பங்கள்ல அவ்வாறு ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. நல்ல விடயம். திருமந்திரத்துல சொல்லாதது ஒரு மந்திரத்திலையும் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை நீங்கள் தமிழிலே, முதலாவது எனக்கு பிடித்தது நீங்கள் சொன்ன 2 விடயம். ஒன்று, தமிழ் மொழியை இந்த புலம்பெயர் நாடுகளிலே தாராளமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு எதை எடுத்து செல்வதா இருந்தாலும் மொழியாக ஒரு ஊடகமாக இருப்பது மொழி என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும்.
ஆனால் அந்த மொழியை பலர் மறந்து விடுகிறார்கள். நீங்கள் சரியாக ஆணித்தரமாக இந்த தளத்திலே நீங்கள் கூறியதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி தம்பி. அடுத்தது இறை நம்பிக்கை. உண்மையாகவே அவரவருடைய இறையை அவரவர் நம்ப வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக இருக்கிறது. காரணம், எந்த தவறுகளும் இல்லாமல் சரியான பாதையிலே செல்வதற்கு. ஆகவே இந்த திருமந்திரத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு சரியான அறநெறி உடன் ஆன பாதைகளிலே செல்ல வேண்டும் என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கிறீங்க. நிறைய கைகள் இருக்குது. நான் உங்களோட பிறகு ஆறுதலாக கதைக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி. இந்த உங்களுடைய இந்த திரு மந்திர கற்கை நெறியை லண்டனிலே நீங்கள் ஆரம்பித்து அல்லது லண்டனிலே நீங்கள் தருவதாக ஏதாவது உத்தேசம் உங்களுக்கு இருக்கிறதா? தொடங்குவதாக இதை செயற்படுத்தலாம் என்று அப்படி ஏதாவது உத்தேசம் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த நெறிய நீங்கள் இங்கே மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அல்லது இங்கே இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அதை வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கு நான் உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். சொல்லுங்க. அவர் சொல்லி மறுமொழி சொல்லட்டும். வணக்கம் அம்மா. நன்றி. கண்டிப்பாக நாங்கள் இந்த செப்டம்பர் மாதம் வருவதனுடைய நோக்கமே லண்டனில் நாங்கள் திருமந்திர வகுப்பினை தொடக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். எத்தனை பிள்ளைகள் சேர்க்கின்றார்கள், எத்தனை பேர்கள் சேர்க்கின்றார்கள் என்றது எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியமில்லை. ஒரு பிள்ளை சேர்ந்தாலும் நாங்கள் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இது எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு சொன்னதான், ஒரு பிள்ளை சேர்ந்தாலும் நீங்கள் அந்த பிள்ளையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், அந்த பிள்ளையை வகுப்பு நடத்தித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அந்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக லண்டனுக்கு வருவோம். கண்டிப்பாக நீங்களுடைய தொடர்பு கிடைச்சா நாங்கள் தொடர்ந்து செயற்படலாம். பிள்ளைகளோடு பெரியவர்கள், எங்களை மாதிரி பெரியவர்களும் அதுல கற்றுக்கொள்ளலாம் தானே? கண்டிப்பாக அனைவருக்குமான வகுப்பு தான் இது. உங்களுக்கு ஏற்ற வகையில நீங்கள் எதை விரும்புறீங்களோ, 1 மாதம், 3 மாதம், 6 மாதம் பட்ட படிப்பு, எது உங்களுக்கு இலக்குவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுல இருந்து நாங்கள் தொடங்கி போகலாம். நவரட்னம் ஐயாவும் அது சம்பந்தமா தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆகவே இந்த லண்டன் மாநகரிலே உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கும் அதிலே திருமந்திரம் எனக்கு மிகவும் ஈடுபாடுடைய ஒரு விடயம். ஆகவே நாங்களும் அதை கற்க வேண்டும். ஏதாவது நாங்கள் தோண்டத்தான் மணக்கேணி ஊறும் என்பது போல கற்றுக்கொண்டு போகும்போதுதான் எங்களுக்கும் அதனுடைய பக்குவ நிலை தெரியும். நீங்கள் ஓரளவுக்கு சிறியவராக இருந்தாலும் கூடி நிறைந்த பக்குவம் இருக்குது ஐயா உங்கள்கிட்ட. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை மேற்கொண்டு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். உங்களோட கருத்துக்களுக்கும் என்ன படிக்கிறதுக்கு வயசு இல்லை, நீங்கள் நல்ல தமிழில் நல்ல கட்டிக்காரி, நீங்களும் இதை தொடர்ந்து படிக்கலாம். நானும் அதான் கேள்வி கேட்க இருக்கிறேன். இந்த கனடாக்கும் நீங்கள் ஜூம் கிளாஸ் வைக்கிறீங்களா மாஸ்டர்? அவர்கிட்ட அந்த மார்னிங் ஒரு ஸ்பீச் கொடுத்தவர்கிட்ட ஆசிரியர் இங்கே எங்களை கொடுக்கல, நாங்கள் எல்லோரும் பேர் கொடுத்துட்டோம், ஆல்ரெடி கொடுத்தாச்சு. செப்டம்பர் வரைக்கும் அதை பற்றி குலாம் மாஸ்டரோட கதைச்சு அது ஏற்கனவே ஆயத்தங்கள் நடக்கிறது. அதுக்கு அது லண்டனாக்களுக்கு தானே? ஜூம்ல நடக்கும். இந்த முடிவில் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். நன்றி குலாம் மாஸ்டர். நன்றி டிலோஜன் மாஸ்டர். அடுத்ததாக ஜெர்மனிலேருந்து ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர் வாங்க. உங்களோட கருத்துக்களும் உங்கள் கேள்வியில் என்ன இருந்தா எங்க ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர்? போயிட்டார் போலோடக்கு. இன்டர்நெட் எதுவும் ப்ராப்ளம் போலோடக்கு. நீங்க பஞ்சாச்சரம் விடுங்க. சரி. அடுத்ததாக இவர் கன்கோனீசன் மாஸ்டர் வாங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஐயா, உங்களோட ஐயா என்பதா தம்பி என்பதா அண்ணன் என்பதா எனக்கு புரியவில்லை. மகன் என்பதா என்றும் புரியவில்லை. ஆனால் நீங்கள் அறிவை பொறுத்த மட்டில் எம்மை விட உயர்ந்தவர் என்பது புரிகின்றது. அதை நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று கூறியவரும் திருமூலர் தான். அதாவது இறைவனிடம் போய் அவர் அது உண்மையில வடக்கில் இருந்து தெற்குக்கு வந்தவர் திருமூலர். அது நான் கதைக்கு போக உங்களுக்கு நேரம் இல்லை. அப்ப அவர் வரும் பொழுது அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனால் எமக்கு
ஆண்டவனையே கேட்கின்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை என்றது இறைவனை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்றதுதான் திருமூலர். அது அவர் தமிழ் செய்வதற்கு தமிழ் அல்லாதவராக இருந்து எமக்கு வந்து செய்தவர். அது எனது முதல் கருத்து. இரண்டாவது, ஐயா, நீங்கள் சைவத்தையும் மற்றது திருமூலர் வந்துதான் முதலில் சைவ சித்தாந்த கருத்துக்களை மெய்கண்ட தேவருக்கு முதலாகவே சிவம் சம்பந்தமானது என்று கூறி அது பற்றிய கருத்துக்களை எமக்கு உலகுக்கு தந்தவர் திருமூலர் தான். சைவ சித்தாந்தம் என்றதற்கு அடிகோலியவரும் திருமூலர் தான். மூன்றாவதாக, நீங்கள் பேசிய பேச்சு எனக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், உங்கள் பேச்சில் தமிழும் உள்ளது, சைவமும் உள்ளது. அதை திருஞான சம்பந்தர் கூறுகின்றார், திருநெறிய தமிழ். அதாவது நீங்கள் பேசிய பேச்சை திருஞான சம்பந்தர் அந்த காலத்திலேயே கூறுகின்றார், திருநெறிய தமிழ். அந்த தமிழுக்கு ஒரு சிறப்புண்டு. அதாவது சைவத்தையும் தமிழையும் இணைத்து பேசுகின்ற பேச்சுக்கு பெயர், அவர் வைத்த பெயர் திருநெறிய தமிழ். திரு என்பது ஒரு சிறப்பினை குறிக்கும் என்றபடியால் அதற்கு திருநெறிய தமிழ் என்று திருஞான சம்பந்தர் கூறினார். அவர் வாழ்ந்தது உண்மையில் 16 வயது மட்டும்தான். ஆனபடியால் நீங்கள் செய்கிற சாதனை அவரை ஒப்பிடும் பொழுது பெரிதாக கூற முடியாது, மன்னிக்க வேண்டும். 16 வயதுக்குள்ளேயே இவ்வளவு சாதனையை செய்தவர் திருஞான சம்பந்தர். அவரை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மனதில் மிகவும் சிறப்பான கருத்துக்கள் ஊறுமையா. அது உண்டு. அத நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற மகிழ்கின்றேன். நான் நீண்ட நேரம் கதைக்க விரும்பவில்லை. நன்றி. நன்றி. நன்றி கேன் கோனேசன் மாஸ்டர். அடுத்ததாக ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர், வாங்க, ஜெர்மனிலேருந்து வாங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான பணி இந்த வயசிலே இத்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது முன்னைய கட்டுரைகள், கவிதைகள் அல்லது பெரிய விடயங்கள், விளக்கங்கள் மணிப்பிரவாள நடையிலே எழுதப்பட்டிருக்கின்றன. அதாவது தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து. ஆகையினாலே விளங்கிக் கொள்ளுவது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அடுத்ததாக, ஆனால் அவ்வளவு கடினமானதா என்பதில்லை, கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அடுத்தது, தற்பொழுது இங்கே வளருகின்ற பிள்ளைகள், ஜெர்மனியிலே வளருகின்ற பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையர் ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும் வரையும் வளர்ந்த பின்னர் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். ஆகையினாலே அவர்களை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமானதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் பிள்ளைகள் அந்த ஆலயங்களுக்கு வராமல் செல்வதற்குரிய காரணங்களும் இதுதான். எங்களுடைய கத்தோலிக்க ஆலயத்திலே ஆரம்ப காலத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. கொஞ்சம் டச்சிலும் செய்யலாம், கொஞ்சம் டச் மொழியிலும் செய்யலாம். அப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு விளங்க வேண்டும். நான் கடைசி வரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுவதும் தமிழிலே தான் நடக்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகளுக்கு தமிழிலே சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லையானால் நீங்கள் செய்வது பாவமான காரியமாக இருக்கும் என்று சொன்னேன். இப்பொழுது எல்லா பிள்ளைகளும் தமிழ்ல வடிவாக செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால், பெற்றோர் விளங்குவது பிள்ளைகளுக்கு விளங்கவில்லை என்று. உண்மையிலே பிள்ளைகளுக்கு விளங்கவில்லை என்பதல்ல, 31 சொற்கள் தமிழிலே. அந்த சொற்களை பிள்ளைகள் தெரிந்து கொண்டு அந்த ஒலியை பெற்றுக்கொண்டால் பிள்ளைகளினாலே முடியும். ஆகையினாலே உங்களுடைய பணி மிகவும் சிறந்தது, தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் வளர்ந்து இதனை என்னை பொறுத்த அளவிலே பாடசாலை கொஞ்சம் கடினமானது. ஏனென்று சொன்னால் ஏராளமான பாடங்கள் இருக்கு பிள்ளைகளுக்கு. நீங்கள் இந்த சைவ ஆலயங்களிலே இதனை கொஞ்சம் வலியுறுத்துவது நலமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து மட்டும். பாடசாலையிலே செய்வது நல்லது, நலமானது. வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்பது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வளர்ந்து வருகிறார்கள், வளர்ந்த பின்னும் வருகிறார்கள். ஒரு காலம் வந்தவுடனே ஃபுட்பால், ஃப்ரெண்ட்ஸ், களியாட்டம் இதுகளுக்கு போய்விடுகிறார்கள். இதுதான் உள்ள நிலைமையாக இருக்கிறது. உங்களுடைய பணிக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் ஐயா. வணக்கம். நன்றி ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர், உங்களுடைய அருமையான கருத்துக்கு. அடுத்ததாக பஞ்சாச்சரம் மாஸ்டர், உங்கள் கருத்துக்களை சொல்றதுக்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலாரஞ்சன் தினேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து தங்கள் இந்த திருமந்திரம் பற்றி தங்களுடைய அசோசியேஷன் செய்கின்ற வேலைகளை பற்றி அருமையாக எடுத்துரைத்தார்.
அதே மாதிரித்தான் ஒவ்வொரு இடத்திலும் புலம்பெயர்ந்து இருக்கிறவர்கள் இதை செய்ய வேண்டும். இது 10ஆம் வகுப்போட நிப்பாட்டினால் அது காணாது. அதையும் தொடர்ந்து செய்யணும் என்ற பாயிண்டே எங்களுக்கு கொடுத்திருந்தார். அருமையாக இருக்கிறது. சிட்னியில் கூட சிட்னியில் சைவ மன்றம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த சைவ மன்றம் தான் மல்டி மில்லியன் ப்ரொஜெக்டில் முருகன் கோயிலை கட்டியுள்ளார்கள். ஆனால் சைவ மன்றம் ஹோல் எல்லாம் புறம்பாக இருக்கிறது. அங்கே இடவசதி இருக்கிறது. அப்போ அவர்கள் உலக சைவ பேரவை சிட்னியில் இருக்கிறது. உலக சைவ பேரவைக்கு இந்த சைவ சமயத்தை பற்றி தெரியும். அவைகள் படிப்பிப்பார்கள். அப்போ சிட்னி முருகன் டெம்பிள், அதாவது சைவ மன்றம் தான் ஆக்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஆக்களை அரேஞ்ச் பண்ணி திருமூலற்ற திருமந்திரம் ஒவ்வொரு வருடங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அது 6 மாதம் நடக்கும். பிறகு அடுத்து அதோட அது க்ளோஸாக போயிடும். பிறகு இன்னொரு குரூப் வந்து இன்னொரு 6 மாதத்துக்கு செய்வார்கள். ஆனால் அந்த 6 மாதத்தில் படிக்கிற திருமந்திரம், அதாவது சபாரண சிவாச்சாரியார் பந்தூர்கா படிப்பித்தவர், சைவ சித்தாந்தத்தை பற்றியும் படிப்பித்தவர். அவர் கூறியிருந்தார், இது காணாதென்று. நாங்கள் 6 மாதம் படிச்சு விட்டு திருமந்திரம் படிச்சு விட்டோம் என்று சொல்றது காணாது. இன்னும் மேலும் தொடர்ந்து படிக்க வேணுமென்றதை கூறியிருந்தார். இன்னும் பலர் இங்கு இருக்கின்றபடினால நான் இத்துடன் நிறைவு செய்து இந்த பேச்சை, இப்படியான ஆர்வத்தை, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தியான குரூப்பும் இதை நடத்துறதை ஒப்புக்கொண்டதற்கும் நன்றியை கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாச்சரம் மாஸ்டர், உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. அடுத்ததாக ஐலண்ட் மாஸ்டர் பிரான்ஸ்ல இருந்து வாங்குவோம் உங்களோட கருத்துக்களை சொல்றது. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் தினோஜன் மாஸ்டர். எனக்கு நீங்கள் பேசியதிலிருந்து எனக்கு பிடித்த விடயம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த சிறிய வயதில் இந்த ஆர்வம் வந்ததும் சிவபக்தி இருக்கிறதும் முன்வினை பயன் என்றுதான் நினைக்கிறேன். இந்த அளவு தூரத்துக்கு உங்களுக்கு அதை ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் நாங்களும் நீண்ட காலமாக பாடசாலையில் தமிழ் சைவ சமய பாடம் படித்து கொண்டு தான் வருகிறோம். ஆனாலும் அது ஒரு பாடமாக படித்து விட்டு அப்படியே மறந்து போகிறது, டெஸ்ட்டுக்கு எழுதி போட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறதாகத்தான் அது முடிந்ததே தவிர அது எங்களுக்கு பயன் செய்கிறதாக இருந்தது குறைவு. யாருமே அது டெஸ்ட்டுக்கு படிக்கிறது, டெஸ்ட் முடிஞ்சிட்டா சரியாக தூக்கி போட்டுட்டு போகிறது. அப்போ அப்படி படித்ததுனால தான் எங்களுக்கு அதில் பயன் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் திருமந்திரத்தையோ அல்லது திருவாசகத்தையோ திருக்குறளையோ அல்லது சைவ சாத்திர நூல்களையோ நாங்கள் படித்து பட்டம் பெறுவதற்காக படித்தால் அது எங்களுக்கு பயன் செய்யாது. உண்மையாக என்னவென்றால் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர வேண்டும். அதுதான் எங்களுக்கு பயன் செய்யுமே தவிர அப்படி படித்து பட்டம் பெறுபவர்கள் எல்லாம் முத்தி அடைவார்கள் என்றால் இன்றைக்கு நிறைய பேர் பாடசாலை படித்து யூனிவர்சிட்டியில படித்து பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் 63 நாயன்மார் தாண்டி இப்போ இன்றைக்கு 100கணக்கான நாயன்மாரோடு வந்திருப்பார்கள். அப்படி வரையில்லை. ஏனென்றால் அப்படி முடியாது. அவை படித்தலும் பட்டம் பெறுதலும் ஒரு உதவிதான், எங்களுக்கு அந்த நோக்கில் போறதுக்கான ஒரு உதவிதான் படித்தல், சாத்திர நூல்களை படிக்கிறது தான். உண்மை என்னவென்றால் நாங்கள் அதன் உண்மைத்தன்மையை உணர வேண்டும். உண்மைத்தன்மையை உணர வேண்டும் என்றால் எங்களுக்கு அதில் தெளிவு வரணும். அப்போ தெளிவு வர வேணும் என்றால் தெளிவான குரு மூலமாக படிக்க வேண்டும். திருமந்திரத்திலேயே திருமூலர் சொல்ற குரு தெளிவா இந்த ஒரு என்ன தெளிவில்லாத குருவ நாடின அந்த பாடல் ஒன்று இருக்கிறது. குருடும் குருட்டாட்டம் மாறி குடிவருமாறு என்று முடியுது அந்த பாடல். அதாவது தெளிவில்லாத குருவிட்ட படித்தால் எங்களுக்கு திருமந்திரத்துல தெளிவு பெறாது. அப்ப படிப்பிக்கிற குரு தெளிவுடையவராக இருக்க வேண்டும். அவர் தெளிவுடையவராக இருக்கணும்னா அவர்கிட்ட சிவபக்தி இருக்கணும். அப்ப குரு படிச்சிருக்கணும், அவர் முழுமையான சிவபக்தி இருக்கணும். அப்பதான் அவர் உண்மையாக அதை உணர்ந்திருப்பார், அதோட உண்மைத்தன்மையை உணர்ந்திருப்பார். அவ்வாறான ஒரு குரு மூலம்தான் நாங்க சைவ சாத்திர நூல்களை படிக்க வேண்டும். அப்படி கிடைத்தால்தான் அது எங்களுக்கு பயன் செய்யும். அதுல நல்ல தெளிவும் கிடைக்கும், அது நம்முடைய பயனும் கிடைக்கும்.
ஆகவே நீங்கள் அதுக்கு தகுதியா இருக்கிறீர்கள் என்று எனக்கு விளங்குது. ஏன்னா உங்கள்கிட்ட இறை பக்தி இருக்கிறது, சிவபக்தி இருக்கிறது. ஆகவே சிவபக்தி இல்லை என்றால் சாத்திர நூல்கள்ன்ற உண்மை எங்களுக்கு விளங்காது. அது உண்மைதான். யாருதான் சிவபக்தி இல்லாதவர் இவ்வளவுதான் படித்து நுணுக்கமாக படித்தாலும் கூட அந்த நூல் ஆசிரியர் எதை சொல்ல வருகிறார் என்ற அந்த உண்மையை சிவபக்தி இல்லாதவருக்கு புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். ஆகவே திருமந்திரத்தை படித்தாலும் சரி, திருவாசகத்தை படித்தாலும் சரி, எதை படித்தாலும் சிவபக்தி முக்கியம். சிவனோட பக்தியோட சிவனோ வழிபடுகிறவரால் மட்டும்தான் அதை உண்மைத்தன்மை உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே அது உங்கள்கிட்ட இருக்கிறபடியால உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் அதை கற்பிப்பதற்கு தகுதியுடைய நீங்கள் என்றதை எனக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே உங்களுடைய முயற்சி, உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கு பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அதுக்குரிய தகுதியும் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் படிக்க வேணும், அதே போல மற்றவர்களுக்கும் அதை உணர்த்த வேணும்ன்றது. இதுல இன்னும் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லலாம். நீங்க திருமந்திரம் படிப்பதாக இருந்தாலும் சரி, திருவாசகமோ திருக்குறளோ இல்லை நீங்கள் எதை படிக்கிறதா இருந்தாலும் சரி, சிவஞான சித்தியார்ன்ற ஒரு நூல் இருக்கும், உங்களுக்கு தெரிந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிவஞான சித்தியார்ன்ற சுபக்கத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா நூல்கள உண்மைத்தன்மையும் இலகுவாக புரியும். இல்லாட்டி புரியாதுன்றத அல்ல. நீங்க சிவஞான சித்தியார் சுபக்கம் படிச்சுட்டு நீங்க திருமந்திரம் படிச்சீங்கன்னா அது உண்மை விளங்கும். திருவாசகம் படிச்சீங்கன்னா அது இன்னும் தெளிவாக விளங்கும். ஏனென்றால் அது சைவ சித்தாந்த நூல்ன்ற நூல், விரிந்த நூல் என்றால் அது சிவஞான சித்தியார். விரிந்த நூலை நாங்கள் இலகுவாக படிக்கலாம், விளங்கும் அது. அப்ப அதை படிச்ச வேண்டாம் எங்களுக்கு இந்த திருமந்திரத்தை போன்ற சிக்கலான நூல்களை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி திருக்குறளை கூட இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். திருக்குறள் ஒரு சைவ சித்தாந்த சாத்திர நூல், அதை விளங்கிக் கொள்ளணும். அதை மறுத்தால் எங்களுக்கு உண்மையிலேயே திருக்குறள் விளங்காது. மாஸ்டர் மன்னிக்கவும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 5-6 பேர் கை வத்தி இருக்கிறோம். குரானை கதைங்கோ, பிரைவேட்டா கதைக்கலாம் அப்படின்னு. நன்றி. நீங்கள் உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி ஆயிலும் மாஸ்டர். அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர், வாங்க ஒரு கருத்துக்களை சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. மிக்க நன்றி டினோஷன். உங்களோட ஆசிரியர் ஏற்கனவே எங்களுக்கு உங்களை பற்றியும் கூறியிருந்தார், இந்த கிளாஸ் ஒன்று தொடங்குறதை பற்றியும் கூறியிருந்தார். ஆனபடியா இதில் கனவேர் ஆர்வமாக இருப்பார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதை பற்றி குலா மாஸ்டர் அவர்கள் கூறுவார்கள் அதை பற்றி என்று கூறி உங்களோட பேச்சுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி அருந்ததி மாஸ்டர். அடுத்ததாக ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு. தமிழ் பண்பாட்டு பேரவையின் தலைவர் பேசின பேச்சு மிகவும் அருமையாக இருக்கிறது. இதில் நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டிய தலைப்பிலிருந்தே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்ன தொடரும் தமிழும் திருமந்திரமும், தமிழும் திருமந்திரமும் அவரை தொடர்ந்து அவரை துரத்தி கொண்டிருக்கிறார் பற்றித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். மிகவும் சிறப்பு. இதையொட்டி நாங்கள் இந்த தமிழ், எங்களுக்கு தெரிந்த தமிழ் பகுதியாக ஒரு யூனிவர்சிட்டி லண்டனில் வைப்பதற்காக அதையொட்டி நாங்கள் ஒரு கூட்டம் மீட்டிங் கொண்டு இருக்கிறது. அதாவது திங்கட்கிழமை 14ஆம் தேதி ஜூலை மாதம் 9 மணிக்கு ஜெர்மன் டைம். முடியவேண்டா கலந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அதில் கலந்து சிறப்பிக்கலாம். 20 வருஷமாக இருந்தது, காசு இல்லாத காரணம் அதை மூடிவிட்டார்கள். அது பெரிய பெரிய ஆங்கில அறிஞர்கள் எல்லாம் இருந்தவர்கள் பலர் இருந்து அதை ரன் பண்ண. இப்போ காசு இல்லாததான் அதை திருப்பியும் செய்யறதுக்கு தான் செய்கின்றோம். மற்றும் பல விதங்களில் நீங்கள் சொன்ன பேச்சு உதவியாக இருந்தது. நான் இப்பொழுது நிகழ்ச்சிகளுக்கு போகின்றேன். நாளைக்கு புதன்கிழமை காலமே 8:45 UK டைம் ஒரு தியானம் நடைபெறும், அருமையான தியானம். அதன் பிறகு 9 மணிக்கு சேர் எக்ஸசைஸ் நடைபெறும். இந்த 10 மணிக்கு திருப்பவும் தியானம், உலக அமைதியும் தனிமனித அமைதிக்கான தியானம். 11 மணிக்கு மட்டக்களப்பு இலங்கையிலிருந்து விஜயலட்சுமி பாடமியின் விஜயலட்சுமி அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு ஆன்மீகத்தில் அறிவியல். இதே போல இரவு 8 மணிக்கு சுவிஸ்ல இருந்து பேச இருக்கிற டாக்டர் ஹேமா நவரஞ்சன் அவர்கள் புதிய கெடுக்குமா. அதே போல யோகா நிகழ்ச்சி வியாழக்கிழமை இருக்கின்றது, சரோஜினி எல்லாம். 11 மணிக்கு UK டைம் ரேணு பாலா அவருடைய நிகழ்ச்சி ஹவு டு ரீபில்ட் கனெக்ஷன் இன் ரிலேஷன்ஷிப். இந்த வழக்கம் போல தேர்ஸ்டேயும் இரவு 8 மணிக்கும் இருக்கின்றது. மற்றும் நாங்கள் வெள்ளிக்கிழமை
பின்னேரம் நாங்கள் லிவர்பூலில் உள்ள கணேஷ் டெம்பிளில் இந்த தியானத்தை அங்கும் சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் செல்கின்றோம். லிவர்பூலுக்கிட்டே இருக்கிறவர்கள் அந்த விநாயகர் கோயிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்து மான்மீக ஒன்று கூடல் லிவர்பூல் கணேஷ் கோயிலில் நடக்க இருக்கிறது. முடியுமானவர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதை சாட் பாக்ஸ்லேயே நீங்க வாசிக்கலாம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தையும் அறிவித்தலையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர். அடுத்ததாக ராதா மாஸ்டர் உங்கள் கருத்துக்களை சொல்லுகிறதுக்கு வாங்க. அன்மியூட் பண்ணணும் ராதா மாஸ்டர். இல்லையா? மட்டும் குலாம் மாஸ்டர் விடுங்க, டைம் போகுது. குலாம் மாஸ்டர் அடுத்து வாங்க உங்களுக்கு கருத்து. வேற யாரும் கதைக்க இருக்கணுமோ? அப்ப டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் வாங்க, வந்துட்டு குலாம் மாஸ்டர் அப்புறம் கடைசியில. அன்மியூட் பண்ணுங்க நவரத்னம், டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் அன்மியூட் பண்ணணும் மாஸ்டர். சரி, திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. நான் முன்பு கூறியபடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமந்திர வகுப்பு ஜூமில் இந்தியாவிலிருந்து நடத்துகிறார் பேராசிரியர் வேலாயுதம் சங்கரநாராயணன். அவர் ஒரு சைவ பெரிய சைவ தமிழிலையும் திறமைசாலி. ஒரு 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 யூனிவர்சிட்டியில் பெருசாக இருக்கிறார். அதில் ஆரம்பத்தில் 20 பேர் கலந்து கொண்டிருந்த நாங்கள் சில பேர் விட்டுட்டு போயிட்டார்கள். ராதை அதில் இருக்கிறார் என தெரியும். அதனால் திருமந்திர வகுப்பு பல வகுப்புகள் நடத்துகிறால நல்லது லண்டனில் என்றால் பல பேர் அதில் சேர்ந்து கொள்வார்கள். அந்த நேரமும் செய்வர்களும் மற்றது அதை விளங்குறதுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். அதனால் இந்த ஜெர்மனியிலிருந்து இந்த இளைஞர் இங்கே அந்த வகுப்புகளை ஒழுங்கு பண்ணால் அது நல்லது என்று தான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி நவரத்னம் மாஸ்டர். அடுத்ததாக குலா ரத்னம் மாஸ்டர் வாங்க. வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றிகள். இன்றைய டிலோஜன் அவர்களுடைய இந்த இன்றைய பேச்சு பேராசிரியர் மகாலட்சுமி அம்மா கடந்த 2 சனிக்கிழமை செய்த நிகழ்ச்சியோட ஒரு கண்டினியூவேஷன். அதாவது முதலிலே மகாலட்சுமி அம்மா திருமூலரை பற்றி ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்தார். அதனைத் தொடர்ந்து திருமூலர் அறிக்கையின் அவர்களாலே கொண்டு நடத்தப்படும் திருமூலர் அறிக்கையை பற்றி ஒரு விளக்கத்தை தந்தார். அந்த இருக்கையினூடாக டிலோஜன் தனது சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கான ஒரு அறிமுகமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்தது. அடுத்ததாக நாங்கள் இந்த டிலோஜனூடாகவும் பேராசிரியர் மகாலட்சுமி அம்மாவனூடாகவும் இந்த திருமந்திரத்தை உலகம் பூராக கொண்டு செல்ல வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த இதிலே தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அன்று எனக்கு விளங்கிய அடிப்படையிலே அது ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் எங்களுக்கு அவர்கள் அங்கிருந்து செய்வது. ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். 1 மாத வகுப்பு, 3 மாத வகுப்பு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இருக்கும். அதிலே நாங்கள் அதை கேட்டு அதை படித்து அதிலே ஒரு சித்தி அடைவதுதான் அந்த இலகுவான ஒரு வரை. உலகம் பூராக அதை நாங்கள் கொண்டு செல்ல முடியுமான ஒரு சிறிய ஒரு வகுப்பு. அதை பற்றிய நான் ஒரு கூடுதலான விளக்கத்தை நான் அடுத்த கிழமை அறிவித்து அன்று ஆர்வமானவர்கள் இன்று ஆர்வமானவர்கள் அனைவரும் அந்த தளத்திலே இணைந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை இணைத்து அதனூடாக அந்த லிங்க் அனுப்படும். அந்த லிங்கை நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற நேரங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வகுப்பன்று சென்று செய்ய தேவையில்லை. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த லிங்கை தட்டி அந்த லிங்கினூடாக நாங்கள் படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வகுப்பு தான் உலகம் பூராக அத்தனை பேரும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு வகுப்பு என்றுதான் நான் அறிந்தேன். நான் கூடிய விளக்கத்தை அடுத்த கிழமை டிலோஜனுடன் கதைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய நாங்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றோம். தேவை என்றால் அது பற்றி ஒரு விளக்கமான ஒரு செஷனையும் நாங்கள் இந்த தளத்திலே நாங்கள் கொண்டு வந்து எல்லோருக்கும் விளக்கங்களை தரவும் நாங்கள்
நாங்கள் எங்களுடைய ஏற்பாடுகளை செய்வோம் என்று கூறி இந்த தளத்திலே வந்து அருமையான ஒரு பேச்சு எங்களுக்கு தந்து திருமூல திருமந்திரம் இறைவனுடைய ஒரு ஒரு சக்தி எங்களுக்கு தேவை என்பதையும் வடிவாக உணர்த்தினார். அந்த சக்தியின் செயற்பாட்டால் தான் நாங்கள் இந்த தளத்திலே இருந்து கொண்டு தியானத்தையும் ஒரு ஒழுங்கான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அத்தனை பேரும் தியானத்தை ஒரு நாளும் செய்யாமல் விடாமல் இருப்பது அது ஒரு இறைப்பணி. அந்த இறைவன் எங்களுக்கு தந்த ஒரு பெரும் பணி. அந்த பணியிலே இருந்துதான் நாங்கள் பல பேரை இந்த தியானத்திலே வந்த பிறகுதான் நாங்கள் பெரிய பெரிய பணிகளையும் செய்யக்கூடியதாக உள்ளது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இறை சக்தி இருப்பதனால் தான் நாங்கள் இவ்வளவு ஆர்வமாகவும் அற்புதமாகவும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதற்கும் எங்களுக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது என்று கூறி இன்று எனது பேச்சையும் நான் முடித்துக்கொண்டு நாங்கள் இது பற்றிய கூடிய விளக்கம் அடுத்த கிழமையிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தரப்படும். அன்று ஆர்வமானவர்கள் போன 2 வகுப்பிலே ஆர்வமானவர்களுக்கும் இன்று ஆர்வமானவர்களுக்கும் அது பற்றிய விளக்கங்கள் கூடிய விரைவிலே அறிவிக்கப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகவும் நன்றி குலாரட்னம் மாஸ்டர். அடுத்த யாரும் கதைக்க போறீங்களா? ராஜேஷ் வாசிக்கணும். சாட் பாக்ஸ் வாசிக்கிறோம். செல்வ கன்யா செல்வா அம்மா போட்டிருக்கிறா. யூ ஆர் வெரி யங் பட் யூ காட் சோ மச் நாலேஜ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கீப் இன் டச் அண்ட் தேங்க்ஸ். அடுத்தது விஜிதா. அனைவருக்கும் வணக்கம். சுவிட்சர்லாந்திலிருந்து விஜிதாம்பிய பாலதாஸ் தமிழாசிரியர். மிக மகிழ்வாக இருக்கிறது. தமிழ் எங்கள் சந்ததியுடன் முடிய போகின்றது என்ற கவலை தமிழ் அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்படும். இப்பொழுது உங்கள் பேச்சை கேட்டவுடன் நம்பிக்கை வந்துள்ளது. தமிழால் அனைவரும் இணைவோம். நன்றி. உங்கள் பணி தொடர நல்வாழ்த்துக்கள். கலாமாலிங்கம் மாஸ்டர் அவங்க கங்க்ராச்சுலேட் பண்ணி உங்களுக்கு நன்றி கூறியிருக்கிறா. மற்றது தர்ஷினி அது இந்த தளத்தின் இதுகளை இது போட்டிருக்கிறா. தளம் இப்போ இத்தனை மணிக்கு நடக்கிறாதுண்டு. மற்ற மீனாம்பி அம்மா மிக்க அருமையான தினேஷன் மாஸ்டர் தமிழையும் திருமந்திரத்தையும் வளர்ப்பதற்கு எடுத்திருக்கும் முயற்சிக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் மீனாம்பி அம்மா போட்டிருக்கிறா. மற்றது தர்ஷினி இது தனிங்கத்திய இதுகளை பற்றி போட்டிருக்குறாங்கட தளத்தில் என்னென்ன நேரத்துக்கு நடக்கிற அதில் போட்டிருக்கிறா. மற்றது தர்ஷினா திரும்பி போட்டிருக்கிறா. உலக அமைதி மன்றம் நடத்தும் ஆன்மீக ஒன்று கூடல் வெள்ளிக்கிழமை ஜூலை 11 இது லிவர்பூரில் நடக்கிறேன்ட்டு அதை போட்டிருக்கிறான். அந்த விளம்பரங்கள் எல்லாம் போட்டிருக்கிறான். மற்றது டாக்டர் சரஸ் எக்ஸலண்ட் சர்வீஸ் வெல் டன் அண்ட் தேங்க்யூன்னு போட்டிருக்கிறான். அவ்வளோந்தான். மிக்க நன்றி ஆனந்தி மாஸ்டர். இன்றைக்கு எல்லாம் ஆல்ரவுண்டராக எல்லாத்தையும் செய்ததுக்கு மிக்க நன்றி. இப்படியான ஆக்கள் எங்களுக்கு தேவை கட்டாயம். மிக்க நன்றி.